போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. நம்மளுடைய தருமபுரி பிரான்ச்ல எஸ்ஐபிசிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து வரக்கூடிய செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகும். ஸோ அதை பத்தி ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கான ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் 2 டேஸ் ஃபுல்லா வந்து நடந்துச்சு. இது ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு தான் இருக்கு. கிளாஸஸ் வந்து அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணுங்க. சரியா? இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு, பிசிக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் நம்மளுடைய தருமபுரி பிரான்ச்சஸ்ல போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து அட்டன் பண்றவங்களும் பண்ணலாம். ஸோ இங்க வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராகவே போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அந்த கிளாஸஸோட ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க வந்து படிக்கலாம். இங்கேயும் வீக்கெண்ட் பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை பத்தி நம்ம பின்னாடி இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? இப்போதைக்கு தருமபுரி பிரான்ச்சஸ்ல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏன் சார் வியாழக்கிழமை இல்லையானா வியாழக்கிழமை அங்க டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதனால வியாழக்கிழமை அங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ 3 நாட்களும் காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் வந்து கிளாஸஸ் இருக்கும். அட்டன் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம் ஓரியன்டாவே நம்ம இதை வந்து கொண்டு போகிறோம். இந்த டைம் வந்து நம்முடைய அகாடமில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட. ஏன்னா லாஸ்ட் டைம் பிசியில பாத்தீங்க அப்படின்னா 93 வரைக்கும் எடுத்திருக்காங்க மார்க். சரிங்களா? 91 நம்ம பேட்ச்ல. ஸோ நம்ம ரிட்டர்னுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். 70க்கு 69 டாப் ஸ்கோர் நம்மளோடதுல. சரிங்களா? இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது இன்னும் குறையாம ஒருத்தர் 2 பேரை நம்ம எடுக்க வச்சோம். இந்த ஸ்கோர் அப்படிங்கிற மற்றவங்களாம் 68, 65, 62, 61 இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படிங்கிறத விட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரிங்களா? ஸோ அது நாங்கள் மட்டும் எஃபர்ட் போட்டால் பத்தாது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி படிக்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க. இத்தனைக்கு இது ஆன்லைன் பேட்ச். இப்போதான் நம்ம டைரக்ட் கிளாஸஸ் பேட்சஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியிலையும் கோயம்புத்தூர்லையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அதை விட இன்னுமே சூப்பராக போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் எஸ்ஐக்கு படிக்கிறேன் சார், பிசிக்கு படிக்கிற ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்டன் பண்ணுங்க. எவ்வளவோ ப்ரீ ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்றில் பண்ணுங்க. இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லலை, பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அதான் ஒரே விஷயம். ஒரே நாள் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வந்து ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏற்கனவே இது இல்லாம இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் கான்டாக்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவாங்க, நீங்க படிச்சு அட்டன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ கிளாஸஸ். இது வந்து தருமபுரி பிரான்ச் பத்தி நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அங்க யாராச்சும் நியரஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. ஓகே? அங்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து படிச்சு எப்படியாச்சும் கிளியர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா இருக்கிறவங்க வாங்க. சரிங்களா? கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத விட இவங்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து படிக்க வச்சு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 4க்கு அட்டன் பண்ற சார் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லா கிளாஸஸ் இருக்கும். ஸோ குரூப் 1 படிக்கிறீங்கன்னா இருந்தால் ஜிஎஸ் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே? தமிழுக்குமே இது மெயினாக குரூப் 4க்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே தான் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது முக்கியமான டீடைல்ஸ் இருந்தால் நான் பின்னாடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இல்லை இந்த வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், கீழே நம்பர் போயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்றேன் சார், பிசி கிளாஸஸ்க்கு வரேன் சார், எஸ்ஐ கிளாஸஸ்க்கு நான் வந்து அட்டன் பண்றேன், இல்லை வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்க்கு நான் வந்து அட்டன் பண்றேன் அப்படிங்கிறவங்க நீங்க இந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு கீழே நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வரலாம், அட்டன் பண்ணலாம். ஓகே? ஸோ தேங்க்யூ. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இது இன்னும் போய் சேரும். சரியா? தேங்க்யூ.